ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஐவி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வேடன் சாங் தான் கேட்டு வைப் பண்ண போறோம். மோனலாலியே அப்படின்னு ஒரு சாங் வந்திருக்கு, அது வீடியோ சாங். இன்னைக்கு அந்த வீடியோ சாங் தான் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். காப்பிரைட் இஷ்யூனால கொஞ்சம் கட் பண்ணி வரும். ஓவரால் வீடியோ பாத்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணானா வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துடலாம். Start. Monalayu. பா, இது வேற வைப் கொண்டு போகுதுங்க. தொட்டியில் மாணிக்கத்தை கண்டுபிடிச்சவள், അതിനെ മിന്നൽ കൊണ്ട് നൂലിൽ കോർത്ത് നെഞ്ചി ബാങ്കോക്ക് വരച്ചതോ, മെർലിൻ മാൻഡ്രോ വീണ്ടും മണ്ണിൽ ജനിച്ചതോ, സൂഫി രാത്രിയെല്ലാം വീണായി വെറുതെയോ, വെന്ത് ചാരമായി കിടന്നോ നിന്നും ഫീനിക്സ് പറവയോ, ആണി നിന്റെ കണ്ണു പെട്ടത് മൂടം പോലും ഞാൻ അരികിൽ വാന്നി അതര മധുരം എനിക്ക് മോഹലാവയെ എന്റെ നാളയെ പ്രേമലീലയെ. இது உண்மையாவே வேற மாதிரி வைப் கொண்டு போகுதுங்க. பாட்டு உண்மையாவே அட்டகாசமா இருந்துச்சு. வேடனை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது வேடன் பாத்தீங்கன்னா ரேப்பர், கேரளா ரேப்பருங்க. இவரை பத்தி நிறைய சர்ச்சைகள் இப்ப ரீசெண்டா நடந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி நிறைய பேரு நிறைய விதமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவரோட லைன்ல, அவரோட ட்ராக்ல அவர் போய்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். കേട്ടിരുന്നോ? ഇഷ്ടപ്പെട്ടിരുന്നോ? വരികളൊക്കെ എങ്ങനെയുണ്ട്? ഇനിയും നല്ല പാട്ടുകൾ വരും. இந்த டியூன் பாத்தீங்கன்னா வேற ஜேர்னல் கொண்டு போறதுனே சொல்லலாம். இது கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஒரு வேற வைபு கொண்டு போகுதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வேடன் பாத்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இவர் வந்து ஒரு ரேப்பர் சாங் தான், ஆனா இவருக்கு பொலிட்டிக்கல் சார்ந்த நிறைய எதிர்ப்புகள் வருது. அது எதனாலங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு பாடல்கள் வரிகள் மூலமாக அது என்னது, அவர் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காருங்கிறத ஒரு பாடலா, ஒரு லிரிக்ஸ எழுதி ரேப் மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறாரு. ஆனா வந்து இத புரிஞ்சுக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நிறுத்திக்கலாங்கிற ஒரு மனப்பான்பு வராம எல்லா குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா வேடன் மேல திணிக்கிறாங்க. ஆனா வேடனுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் பாத்தீங்கன்னா கேரளால மட்டுமே இல்லைங்க, எல்லா இடத்துலயுமே இருக்குன்னே சொல்லலாம். நம்மலாம் ஒரு படத்துல ஒரு சீன் பார்த்திருப்போம். ஒரு சர்க்கார் படம் இருக்குல்ல, சர்க்கார் படத்துல விஜய் வருவாரு, விஜய் பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் பைக்ல வர மாதிரி எல்லாம் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து படத்துல பார்த்திருப்போம். ரியலா ஒரு ஆள் பார்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா அது வேடன் கான்செப்ட்ல பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா போலீஸே, எந்த போலீஸ் பாத்தீங்கன்னா அவரை காலரை புடிச்சு இழுத்து வா அப்படின்னு சொல்லி கைது பண்ணிட்டு போனாங்களோ, அதே போலீஸோட பாதுகாப்போட ரேப் சாங்கு கான்சர்ட்டுக்கு வந்து நின்னாருங்க. அது உண்மையாவே வேற லெவல் ഗൂസ്ബംസ് സീനുங்க. ജനകീയ സർക്കാരിന്റെ ക്ഷണം സ്വീകരിച്ച് കേരളത്തിന്റെ റാപ്പ് സിംഗർ, മലയാളികളുടെ ഹരമായി മാറിയ, യുവജനങ്ങളുടെ ആവേശമായി മാറിയ വേടൻ എത്തിച്ചേരുകയാണ്. ஆனா அவர் பண்ணது எல்லாமே சரி அப்படிங்கறது சொல்லல. ஒரு சில தப்பு பண்ணிருக்காரு, தப்பு பண்ணதை ஒத்துக்கவும் செஞ்சிருக்காரு, ஒத்துக்கிட்டு அதுக்கான காரணங்களும் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து இவர் தான் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனை சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது குற்றச்சாட்டு வைக்கிறவங்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஆனா வேடன் பாத்தீங்கன்னா அவரோட கேரியர் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அதே வரிசையில பாத்தீங்கன்னா இந்த சாங் இப்போ விட்டுருக்காங்க. இந்த சாங் ஆக்சுவலா வந்து அட்டகாசமா இருந்துச்சு. இந்த பாட்டை இவங்க தான் கேட்கணும் அப்படிங்கிறது எந்த வித இதுவும் இல்லைங்க. கேரளா சாங்க கேரளா ஆளுங்க மட்டும்தான் கேட்கணுமா? தமிழ் ஆளுங்களும் கேட்டு இப்ப வைப் பண்ற காலங்கள்லாம் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இந்த வேடன் சாங் எல்லாம் எல்லாருமே கேட்டு ரிங்டோனாவும் வச்சிருக்காங்க. நான் அழகா பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெயின்ல போயிட்டு வந்தேன், பார்த்தா ரிங்டோன் வருது. எனக்கே ஆச்சரியமாச்சு, பாரா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு வேடனை. இன்னொன்னு சொல்லியாகணும், கல்கட்டால ஒரு இவரை பத்தி, அதாவது இவர் ஒரு சாங் பாடியிருந்தாரு. அந்த சாங் நேம்
பூமினி ஜான் வழி துண்டம் அப்படிங்கிற ஒரு சாங் பாத்தீங்கன்னா கல்கத்தால ஒரு சிலபஸாவே எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஆனா உண்மையா எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட் ஆனா வந்து பிபிசி நியூஸ்ல எல்லாம் சொல்லி போட்டுறது நான் நிறைய இதுல பாத்துருந்தேன். பட் அது உண்மையா என்னங்கிறது, உண்மையா இல்ல வதந்தியா இருக்கலாமா என்னங்கிறது தெரியல. உண்மையா இருந்துச்சுன்னா கேரளாவோட புகழ் எங்கேயோ போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளவுதான். ஓவரால் இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். வேடனோட ஃபேன்ஸ்லாம் அந்த கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த சாங் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. டாடா பை பை, see you on next video.